ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு கால் வந்திருக்கும். ரோட்ல போயிட்டு இருந்த பஸ் நடு பில்டிங்ல போய் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அந்த பஸ் ரோட்ல தான் போயிட்டு இருந்திருக்கும். அதுல வெறும் 2-3 பேசஞ்சர் மட்டும் தான் இருக்காங்க. அப்படியே அந்த ஊரோட டேம காட்டுறாங்க. தண்ணியோட பிரஷர் காரணமா செவுரு உடைஞ்சு தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். நேரா ஊருக்குள்ள தண்ணி போய் வெள்ளம் வந்துரும். தண்ணி ரொம்ப ஹைட்டா வந்தனால அந்த பஸ் போய் பில்டிங்க்கு நடுவுல சொருகிரும். இந்த மாதிரி தான் அந்த பஸ் நடு பில்டிங்ல போய் மாட்டி இருக்கும். ஃபயர் ஃபைட்டர்ஸால நம்ப முடியல, இருந்தாலும் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா சொன்னது உண்மையா தான் இருக்கும். சரி அந்த பஸ்ல இருக்க பேசஞ்சர் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் போறாங்க. கரெக்டா இவங்க வந்த நேரத்துல அந்த பஸ் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக ஆரம்பிக்குது. ஒரு ஃபயர் ஃபைட்டர் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பேசஞ்சரையும் முன்னாடி வர சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நவுந்து வருவாங்க. அதே நேரத்துல அந்த பஸ் கீழே விழுகாத மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த பஸ் கீழே ஒரு ஆள் மாட்டிட்டு இருக்காரு. அவரோட உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அந்த நிலைமையிலயும் அவரால் பேச முடியுது. இவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் டைம்லயும் அந்த பேசஞ்சரை காப்பாத்திடுறாங்க. அந்த பஸ் கொஞ்சம் மேல தூக்குன உடனே அடியில இருக்கவரையும் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேசஞ்சர்ல கடைசியா ஒருத்த மட்டும் வரவே மாட்டேங்கிறான். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும். என்னை இப்படியே விட்டுருங்க, நான் அப்படியே இறந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த பஸ்ல இருக்க ஃபியூல் எல்லா இடத்துலயும் பரவிடும். சின்ன ஸ்பார்க் உருவான உடனே அந்த பஸ் ஃபுல்லா வெடிச்சிருது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் உடனே உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகல. ஏன்னா இந்த ஃபயர் ஃபைட்டர் போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அந்த பிளாஸ்ட்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிரு.